இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கூட உங்கள் ஃபோன் நம்பரை எப்படி இணைக்க போகிறோம் உங்கள் மொபைலில் இருந்தேங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களோட மொபைலில் பரிவாஹன் 4.0ங்கிறத டைப் பண்ணுங்கள். உங்கள் கூகுள் குரோமில் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வாகன் 4.0ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது பாப்அப் விண்டோ ஒன்று வரும். அதில் வாகன், சாரதி 2 ஆப்ஷன் கேட்கும். வாகன்கிறது வந்து உங்களுடைய ஆர்சியோடைய ஃபோன் நம்பரை இணைக்கிறது. சாரதிங்கிறது வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கூட உங்கள் ஃபோன் நம்பரை இணைச்சிக்கலாம். இப்போ சாரதி கீழே உள்ள லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய ஸ்டேட் என்னன்னு கேட்கும். இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் உங்களுடைய லைசன்ஸில் உள்ள மாதிரி கொடுத்துக்குங்க. இப்போது உங்களுக்கு கேப்சா கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். இதுக்கு முக்கியமாக வந்து உங்கள் ஆதார் கூட ஃபோன் நம்பர் கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கணும். ஏன்னா இது முக்கியமாக பண்ணுறது எதுக்காண்டினா ஆதார் கூட ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். அந்த ஆதாரை வச்சு தான் நம்ம உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கூட இணைக்க போகிறோம் உங்கள் ஃபோன் நம்பரை. ஸோ ஆதாரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்பர் இணைச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷன் நம்ம பண்ணவே முடியாது. நீங்கள் ஆதார் சென்டரில் போயிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை உங்கள் லைசன்ஸ் கூட இணைச்சிக்கலாம், உங்கள் ஆர்சி கூட இணைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு கீழே என்ட்ரி ஓடிபி கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்கள் ஃபோனுக்கு வந்துட்டு ஆதார்லேருந்து ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிக்ளரேஷன் எல்லாத்தையும் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அத்தன்டிகேட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், லைசன்ஸில் உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை ஒரு தடவை சரி பார்த்துக்குங்க. இதில் நம்ம எந்த டீட்டெயில்ஸுமே எடிட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் கரெக்ஷன் எது இருக்குன்னா உங்களுடைய நியர்பை ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோட பேர், அவங்களுடைய ஃபாதர் நேம், டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். அதையும் ஒரு தடவை சரி பார்த்துக்குங்க. சைடில் வந்துட்டு ப்ரொசீட் பட்டன் இருக்கும். சில ஃபோனில் வந்துட்டு இந்த ஆப்ஷன் வராது. அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனை வந்துட்டு டெஸ்க்டாப் மோடில் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுடைய நியூ ஃபோன் நம்பர் கேட்கும். அதே மாதிரி கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர் ரெண்டுமே ஒரே ஃபோன் நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி உங்கள் ஃபோனுக்கு சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி வந்திருக்கும். இப்போ ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் லைசன்ஸோட அப்டேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் ஆர்சி கூட எப்படி ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுறங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம்.